ஸ்டார்டிங் சீனே ஒரு பேக் லான்ச் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ஸோ அதில் ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த லான்ச் பார்ட்டி வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் நடக்குதா. ஸோ பனி பெய்ய ஆரம்பிக்குது. அங்கங்கே பேக் வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. அதுக்கெலாம் எல்லாரும் போய் கொடை பிடிச்சிட்டு இருக்கானுங்க, அது டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அப்படியே வாய்ஸ் ஓவர்லேயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி உண்மை வந்து எப்போவுமே நம்ம கண்ணை மறைச்சிடும். ஏன்னா அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆனால் போய் ஒரு சன்செட் மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் நம்ம மாட்டிக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்குக்கு இவங்க கொடை பிடிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு ரோட காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து டென்ட் போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு லிமிடெட் எடிஷன் ரிலீஸ் ஆக போகுது போல் இருக்கு, அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரோட்லயே. ஸோ செமையா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டென்ட்டுக்குள்ளேருந்து ஏஞ்சி வெளில வரா சிகரெட் பிடிக்கிறதுக்கு. ஸோ சிகரெட்டை பற்ற வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லைட்டர் வந்து அந்த ரோட்ல இருக்க ட்ரைனேஜ்குள்ளே விழுந்துது. இந்த பொண்ணு பார்க்குறா, எங்கடா லைட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள வந்து ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்குது. அவள் தான் அவங்க அப்படியே கதற. நெக்ஸ்ட் டே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் வந்து எட்டி பாக்குறாரு. எதிர்க்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்கிறாரு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. தெரில சார் யாருன்னு. ஆக்சுவலி இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னு கூட தெரில. அண்ட் இவங்க வந்து உறைஞ்சே செத்து போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களோட இன்ஃபர்மேஷன் கூட எதுவுமே கிடைக்கல. அவங்க கைரேகை கூட மேட்ச் ஆகல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க காலில் ஏதோ பச்சை குத்தி இருக்கு, அதை போட்டோ எடுக்கிறாங்க. அண்ட் பக்கத்துல ஒரு பேக் இருக்கு, அதையும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. செத்து போன பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த சீரீஸோட ஹீரோயின் தான். ஸோ அவங்க பேர் வந்து சாரா கிம்.